உள்ள பூசு வேலை செய்யணுமா? பாலை கரைச்சி எடுத்துனுவா போ. ஏன்டா மூஞ்சே பார்த்து கிடக்குறேன் சொல்கிறல்ல ஓனரு, கொஞ்சம் கலவை போட்டு பால் காய்ச்சி எடுத்தப்போ. பால் கறிக்கு சொல்லிட்டு இந்த மேஸ்திரி பால் போயிட்டு வாங்கினார் இல்லையா, போய் வாங்கிட்டு வந்துடுவோம். பால் வாங்கிட்டு வந்தாச்சு. வேலை செய்யறோம். இப்போ தாண்டா எனக்கு பயம் வந்துருக்கு. டீ வாங்கியாந்து குடிக்கலன்னு மோர் வாங்கியாந்து குடிக்கிறான் புரியுது. மோர் எதுக்கு அதுல ஊத்துறான்? டேய் மோர் எதுக்குடா அவங்க ஊத்துற? யோ நீ என்ன சொன்ன? பால் கறிக்கு சொன்னல, என் துட்டு 10 ரூபாய் கொடுத்து பால் வாங்கிட்டு வந்து கறிக்கிறேன், இன்னும் வேலை செய்யலன்னு வேற சொல்ற. டேய் நான் என்ன பால் சொன்னேன், நீ என்னடா பால் கறிக்கிற? ஓஹோ நீ சொல்றது புரிஞ்சிச்சு, உனக்கு சுகர் தானே. யோ காஸ்ட்லியான பாலியா, பிளாட்லாம் எதுவுமே கிடையாது. அது இல்லாம பால் தான் வாங்கிட்டு வந்துக்கிறேன், தாராளமா கறிக்கலாம். ஆமா நான் சொல்றது உனக்கான புரியுதா இல்லையாமா? என்னன்னு கேளுமா அவனை. நீங்க கம்முங்க, நான் கேக்குறேன். ஏங்க நான் கரெக்டாக தானே செய்யறேன். நீ கரெக்டா தான்ப்பா செய்யற. இவ்வளோ பெரிய வீட்டுக்கு ஒரு 10 ரூபா பால் போயிட்டு போதுமா? ஒரு 40 லிட்டர் வாங்கிட்டு வரல, போய் வாங்கிட்டு அவர் கணக்குல. சரி இப்போ வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் நில்றா, இங்க வாடாங்க. என்ன லூசு கூப்பிடுதே, இதோ வரேன். டேய் கட்டையா, நான் என்ன பால் சொன்னா அவன் என்ன பால் கறிக்கிறான் பாடுறா. நீ கூட கேட்க மாட்டியாதா? ஓனர் மன்னிச்சிடுங்க, அவனுக்கு வேலை தெரியல, புது பசங்க, நான் பார்த்துக்கிறேன். உங்களை போய் வேலைக்கு சேர்த்து என்னை அசிங்கப்படுத்திட்டீங்களா? அந்த எப்படி நினைக்கிறான் பாரு, என்ன நான் கேன பையன் நினைச்சானா? நீ பாக்கெட் பால்லாம் கலக்கூடாது. இல்லை அவர் என்ன பால் சொன்னாரு, போய் பசுமாட்டு பால் வாங்க, நம்ம ஓனர் கூட வந்து பக்காவா பால் ஊற்றுவோம். டேய் இங்க பாருங்கடா, என்னது பால் ஊத்தணுமா? விட்டா என்னைய படுக்க வச்சு பால் ஊத்துறீங்கடா நீங்க.